Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th பப்ளிக் எக்ஸாம் உடைய பேப்பர் வேல்யூஷனோட அப்டேட்டும் 11th அனைத்து பாடத்திற்கும் பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயோட அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அனைத்து பாடத்திற்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அந்தந்த பாடத்துக்கும் ஒரே பிடிஎஃப் லிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பாட தேவை இருக்கோ டெவலப் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் வரும்னு கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. இப்போ 12th உடைய பேப்பர் வேல்யூஷன் முடிச்சுட்டு அதே கேம்ப்லேயே 11th கடந்த 2 நாட்களாக பேப்பர் வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் லிபரலாக இருக்குமா ஸ்ட்ரிக்டாக இருக்குமாண்டா நீங்கள் யாரும் எந்த விதமான பயமும் வேணாம். நம்முடைய அஃபீஷியல் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. குறிப்பாக மாணவருடைய நலன் பாதிக்காத மாதிரி தான் அது ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டாக தான் பேப்பர் வந்து திருத்துவாங்க. ஓகேங்களா? சார் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ண ரொம்ப சிரமப்படக்கூடிய மாணவர்கள் 2 மதிப்பெண்கள் வேணும். இப்போ வந்து 70 மார்க்ஸ் எழுதக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மாதிரி பாடங்களுக்கு 15 எடுத்தால் மினிமம் பாஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி பாடங்களில் ஃபெயிலியர்ஸ் குறைவாக தான் எப்பயுமே வரும். இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி இந்த பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் எப்பயுமே அதிகமாக தான் இருக்கு. 90 மார்க்கு 25 மார்க் இருக்கணும். ஸோ உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் தேவைப்படுதுன்னா நீங்கள் ரிலேட்டட் ஆன்சர்ஸ் அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்கள் எழுதியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சில மதிப்பெண்களை போட்டு உங்களை யாரும் பாஸ் பண்ணத்தான் எல்லா டீச்சர்ஸ் விரும்புவாங்க. அதனால யாரும் பயப்படாதீங்க. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீழமா இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுத மாட்டா. மேக்ஸுக்குலாம் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தாலும் முழுமையாக மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸ்க்கு ஸ்டெப்பு கரெக்ட் ஆகணும். ஃபார்முலா எழுதாட்டி கூட உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பு தப்பாக இருக்குது, ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருக்குது, ஃபார்முலா கரெக்டாக இருந்தால் அப்போ உங்களுக்கு ஃபார்முலாக்கு வந்து மதிப்பெண் கிடைக்கும். அதேமாதிரி காமர்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து 5 மார்க்கில் வந்து 5 ஹெட்டிங் எக்ஸ்பிளேஷன் பண்ணணும். நீங்கள் ஹெட்டிங்கை மட்டும் எழுதினாவே 2 மதிப்பெண் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ லாஸ் எழுதும்போது அதோடைய நியூமரிக்கல் ப்ராப்ளம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக எழுதிக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு விடை எழுதிட்டு அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எழுதியிருக்கணும். இதோடைய பிடிஎஃப் லிங்கை செக் அவுட் பண்ணிக்கோங்க. 11th மாணவர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் வந்து 11th மாணவர்களும் முடிச்சிருவாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு சாதகமாக தான் வரும். ஆனால் இந்த ஆண்டு 11th கம்பேர் பண்ணும்போது 12th ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இன்ஜினியரிங் கட்டாகவும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு 11th மாணவர்களே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் எவ்வளவு, மேக்ஸிமம் செண்டம் எடுக்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்க. ஸோ செண்டம் போடுவாங்களா, ரொம்ப செக் பண்ணுவாங்களாண்டா, செண்டம் நீங்கள் அழகாக எழுதியிருக்கீங்க, அஃபீஷியல் ஆன்சருக்கு செக் பண்ணிக்கோங்க, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை அப்படின்டா உங்களுக்கான முழுமையான மதிப்பெண் கன்ஃபார்ம். மறக்காம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன பாடத்திற்கு தேவை இருக்கோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த அப்டேட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.